ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 103 குடி செயல் வகை 1021வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். இந்த அதிகாரம் குடி செயல் வகை என்றால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்ற வழிமுறைகளை சொல்லித் தருகின்றார் திருவள்ளுவர். குடும்பத்திற்கு தக்கவனாக எப்படியெல்லாம் குடும்பத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும், குடும்பம் நன்றாக இருப்பதற்கு எப்படி உழைக்க வேண்டும், குடும்பத்தை எப்படி தாங்க வேண்டும், குடும்பத்தினுடைய பெருமையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று இந்த அதிகாரத்திலே திருவள்ளுவர் சுட்டி காட்டுகின்றார். கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். இது என் குடும்பம், என் குடும்பத்திற்காக நான் உழைக்கிறேன். நான் உழைப்பது எனக்காக மட்டுமல்ல, என் குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கு, வளமாக இருப்பதற்கு, புகழ் பெறுவதற்கு, எல்லோரும் பாராட்டும்படியான குடும்பம் என்று சொல்வதற்கு நான் உழைக்கிறேன். நான் உழைக்கின்ற பொழுது என் உடம்பிலே தெம்பு இருக்கின்ற வரை, என் உடலிலே வலிமை இருக்கின்ற வரை நான் யாருக்கும் பாரமாக இல்லாமல் அடுத்தவருடைய உதவியை நான் கேட்கவே மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த செயலை நான் செய்வேன். அதற்காக நான் செய்கின்ற வேலைக்கு ஒருவனை கூட அழைத்து, தம்பி வாப்பா எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய என்று நான் கேட்க மாட்டேன். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த வேலையை செய்கிறேன். இது என் ஒருவனால் மட்டுமே செய்யக்கூடிய வேலைதான். அப்படி இருக்கின்ற பொழுது 2 பேர் எதற்கு? ஒருவனே செய்ய வேண்டிய வேலைதான் இது. ஒருவனே செய்ய முடியும். அப்படிப்பட்ட வேலைதான் இது. ஏன் ஒருவரை 2 நண்பர்களை ஏன் அழைக்க வேண்டும், இன்னொரு நண்பனை ஏன் அழைக்க வேண்டும்? நான் அப்படியெல்லாம் அழைக்க மாட்டேன். அது எனக்கு இழுக்கு. என்னால் செய்ய முடிய ஒரு வேலையை நான் ஏன் 2 பேரை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும்? அது குடும்பத்திற்கு அழகல்ல. இது தவறான பழக்கம். தம்மால் முடிவதனை தாமாற்றி செய்கிறார் பெண்ணை ஒருவரால் செய்வித்தும் என்றிருத்தல் அது ரொம்ப தவறு. உன்னால் முடியக்கூடிய செயல் நீ ஒருவனே செய்ய முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது இன்னொருவனை ஏன் அழைத்து அவனுக்கு தொந்தரவு கொடுக்கிறாய், அவன் வேலையை கெடுக்கிறாய், நீ உன்னை சோம்பேறாக்கி கொள்கிறாய்? அது தவறான முறை. ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு தலைவன் அவனால் செய்யக்கூடிய ஒரு தொழில் என்று, ஒரு வேலை என்று சொன்னால், ஒரு பணி என்று சொன்னால் அவனே நிறைவாக முழுமையாக செய்ய வேண்டும். எப்பொழுதுமே ஒரு செயலை எவன் தொடங்குகிறானோ அவனே அந்த செயலை முடிக்க வேண்டும். ஒரு செயல் இடையில் ஒருவனை அழைத்து, ஒரு நண்பனோ ஒரு யாரோ ஒரு ஆளை கொஞ்சம் உதவி செய்ய என்று சொன்னால், அவன் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த வேலையை ஆரம்பித்த உனக்குத்தான் கெட்ட பேர் வரும். நீ செம்மையாக செய்யக்கூடியவன் உதவிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு அவனை அந்த வேலையை கெடுத்து விட்டால் அந்த முழுமையான அந்த வேலை நாசமானதற்கு காரணம் நீதான் என்று பழி உண்மை வந்துவிடும். உன்னால் முடியவில்லை என்றால் நீ மற்றவரை அழைக்கலாம். உன்னால் முடியும், நீ எத்தனையோ முறை இந்த வேலையை செய்திருக்கிறாய், அனுபவம் உள்ளவன், நீ வெற்றிகரமாக செய்வாய் என்று தெரிந்தும் கூட ஒருவன் ஏன் நீ உதவிக்கு அழைக்கிறாய்? தவறு. உன்னால் மிக திறமையாக, நேர்த்தியாக, அழகாக செய்து பெயர் எடுக்க முடியும், அந்த வேலையை நிறைவாக செய்ய முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு உதவியை ஏன் கேட்கிறாய்? உன்னால் மட்டுமே செய்ய முடியும். நீ அதற்கு தகுதியானவன். உன்னுடைய உடல் உறுதி இருக்கிறது, உன்னிடத்திலே மன உறுதி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, உன்னால் அதை மிகச்சிறப்பாக செய்ய முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது யாரையும் உதவிக்கு அழைக்காதே. தப்பித்தவரை ஏதாவது ஒரு தவறு நேர்ந்து விட்டால் அந்த வேலையை அழிந்து விடுவதோடு, அந்த வேலை நிறைவேறாமல் போவதோடு கெட்ட பெயர், அவமரியாதை ஏற்படும். யாரும் மதிக்க மாட்டார்கள். இன்னொரு முறை அந்த வேலையை உன்னை செய்யும்படி யாருமே சொல்ல மாட்டார்கள். உன்னிடத்தில் அந்த வேலையை கொடுத்தால் நீ செய்ய மாட்டாய் என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஆகையினாலே ஒரு செயலை மிக திறமையாக செய்யக்கூடிய நீ, அறிவும் ஆற்றலும் உள்ள நீ, அந்த வேலையை நீயே செய்து முடி. அப்பொழுதுதான் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை மதிப்பார்கள். தவறு நேர்ந்து விட்டால் உன் குடும்பத்திற்கு அது பழி. உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய மனைவிக்கும் அது கெட்ட பெயர் ஏற்படும். உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பவிஷ்யம், ரொம்ப அழகாக செய்தான் வேலை, அந்த உன்னுடைய மனைவியை பழித்து பேசுவார்கள். உன் மகனை பழித்து பேச, உங்கள் அப்பா ரொம்ப கிழிப்பான் வேலை, ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பில் அவனுக்கு, பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைக்கும் அவன் மனம் வருந்தம்.
ஆகையினாலே ஒரு செயலை குடும்பத்திற்காக செய்கின்ற ஒரு செயலை ஒரு குடும்பத் தலைவன் செய்ய வேண்டுமென்றால் தீர்மானத்திற்கு வர வேண்டும். இது நம்மால் செய்ய முடியும், நமக்கு உடல் உறுதி, மன உறுதி, பண வசதி எல்லாம் இருக்கிறது, நாம் சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்றால் அந்த வேலையை நீ ஒருவனே செய்து முடி, அது உனக்கு சிறப்பை தரும். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத்திற்கு பெருமை ஏற்பட வேண்டுமென்றால் நீயே செய்து முடி. கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையதில் இதை போன்று நீ இப்படியே செய்து கொண்டு வந்தால் உன்னை எல்லோரும் பாராட்டுவார்கள், நீ நிமிர்ந்து நடக்கலாம். எந்த வேலை அருமையாக செய்கிறான்பா அந்த ஆள், அந்த குடும்பத் தலைவன். இந்த குடும்பத்தை எப்படி தூக்கி நிறுத்தலாம் தெரியுமா? எந்த வேலை செய்தாலும் அற்புதமாக செய்கிறான்பா, குடும்பத் தலைவன் தான், அவன் தான்ப்பா குடும்பத் தலைவன். அப்படி ஒரு பெயர் ஏற்படும் உனக்கு. சிறிய ஒரு வேலையை செய்து, ஒரு சிறு வேலையை செய்வதற்கு கூட நீ துணையை அழைத்து, யாராவது ஒரு உதவிக்கு ஒருவரை அழைத்து அந்த வேலையை செய்கிறாய் என்றால் பார்க்கிறவர்கள், அவன் எதையுமே அவனே செய்ய மாட்டான்பா, இன்னொருத்தன் கூட இருந்தால் தான் அவன் செய்வான், அவன் சொல்கிறது தான் இவன் கேட்பான், அவனாக சுயமாக ஒரு வேலை இது வரைக்கும் செய்ததில்லை, அந்த பெயர் வந்துவிடும். அந்த பெயர் வரக்கூடாது. நல்ல குடும்பத் தலைவனாக இருந்தால் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கும் என்றால் நீ செய்யக்கூடிய வேலையை மிக திறமையாக நீயே செய், உனக்கே அந்த பெயர் வரட்டும், அதுதான் உனக்கு பெருமை. பீடு நடை போட்டு நடக்கலாம், போகின்ற பொழுதே அவன் அருமையாக செய்வான்பா, எந்த வேலை விட்டாலும் அருமையாக செய்வான்பா அந்த வேலையை. அந்த குடும்பத்தில் எப்படி இந்த குடும்பத்தை எப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தியா? அவன் அறிவாளிப்பா, அவன் வேலை செய்வதில் அவ்வளவு ஈடுபாடு, அவனுக்கு ஆர்வம் உடையவன். ஒரு வேலை கொடுத்தா உடனே நான் இப்போ செய்கிறேன்னு சொல்லுவான். நாளைக்கு செய்கிறேனே, பார்க்கலாம், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், கையில் கொஞ்சம் பணம் இல்லை, இப்படிலாம் அப்படி சொல்லுகின்றவனால் அந்த குடும்பம் தழைக்காது, அந்த குடும்பம் சீர்படாது, நிச்சயமாக சீர்படாது. உடனே செய்து முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் என்று திருவள்ளுவர் வழிகாட்டுகிறார். குடும்பத் தலைவனுக்கு அழகு இப்படித்தான் எடுத்த வேலையை சீராக சிறப்பாக செய்து முடித்து பேரும் புகழும் பெற வேண்டும். இந்த வேலையை இவனிடம் கொடுத்தால் இவன் சிறப்பாக செய்வான் என்ற பெயர் எடுக்க வேண்டும். அப்பொழுது நீ நிமிர்ந்து நடக்கலாம். நீ போகின்ற பொழுது ஆஹா எப்படி நிமிர்ந்து போகிறான் பற்றியா, நிமிர்ந்து நடக்கிறான் பார், நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அற்புதமான ஆளுப்பாவன், அறிவாளி என்று பாராட்டுவார்கள். நீ எந்த வேலையும் சரியாக செய்யவில்லை என்றால் போகிறான் பார், எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தெரியாது, என்னத்தை இவெல்லாம் வச்சுட்டு எந்த குடும்பத்தில் அந்த குடும்பமே சீரழிஞ்சு போடும்பா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல். அப்படி பெயர் எடுக்கக்கூடாது. நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் திறமையாக ஒரு வேலையை செய்து முடியும் என்று திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.